சாவச்சேரியில் வந்து கிடாய் விருந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப அமர்க்கமாக பண்ணுறாங்க. அந்த கிடாய் விருந்துன்னா என்னென்னு சொன்னால், கிடாயில் இருக்கிற முக்கியமான பார்ட்ஸுகள் எல்லாம் மட்டும் தனித்தனியாக சேவ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. வெறும் 3500 2 பேர் சாப்பிட்டு கொள்ளலாம். ஒரு வீட்டில் அதாவது வந்து ரெஸ்டாரண்ட் சொல்லி, அதாவது வீட்டு லுக்கில் தான் இருக்குது. ஒரு வீட்டில் விருந்தகண்டு கூப்பிட்டு உபசரிச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு வீட்டில் சரி உள்ளுக்கு போய் இப்படி இந்த விலைக்கு இந்த கிடாய் விருந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 மணி நேரத்துக்கு முதலே வந்துட்டேன். புக் பண்ணதில் இருந்து நீங்கள் கட்டாயம் இங்கே புக் பண்ணிட்டு தான் பண்ணணும். கடைசி 2 ஹவர்ஸுக்கு முதல் அடித்து புக் பண்ணணும் இந்த கிடாய் விருந்து தேவைன்னு சொன்னால். நாங்கள் அப்படி வந்தும் கூட 1/2 மணி நேரத்துக்கு முதல் இருந்தபடியாக உங்களுக்கு டேபிள் வந்து ஃப்ரீ இல்லை, இப்போ அரேஞ்ச் பண்ணி தரான்னு இருக்காங்க. ஸோ இதில் நிறைய மெனு கார்டு இருக்குது. அதில் ஸ்பெஷல் தான் கிடாய் விருந்து. கிடாய் விருந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் 2 மணி நேரத்துக்கு முதல்ல நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிட்டு வரோம். சரி, இப்போ வந்து ஃபைனலாக வந்து எங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று தந்துட்டாங்க. இவங்கள்ட்ட வந்து இந்த கிடாய் விருந்து மட்டும் தானே இருக்குன்னு சொன்னால் வேறு நிறைய சாப்பாடுகளும் இருக்குது. முட்டை தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி, நாட்டுக்கோழி, வான்கோழி, ஆட்டிறைச்சி, காடை தம் பிரியாணி, இறால் தம் பிரியாணி, பன்னீர், சுறாங்கனி தம் பிரியாணி, கருங்கோழி இருக்குது, முட்டை பொரியல், கூழ், டெவல் வந்து ஊர்கோழியில் போடுறாங்க. இது தவிர வந்து முயல் இருக்குது. முயலும் பரோட்டாவோட தராங்க. இந்த முயல் இறைச்சி வந்து எப்போவுமே கிடைக்க தான் அது அவைலபிளாக இருக்குது. ஆகவே நீங்கள் முயல் வேணுமெண்டா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. முயலும் கிடாய் விருந்தும் மட்டும்தான் நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டு வரணும். கிடாய் விருந்து வந்து 2 பேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஆளுக்கு இல்லை, 2 பேர் இல்லை 3 பேர் இல்லை அதுக்கு கூடின ஆட்களுக்கு தான் இந்த விருந்தை செய்கிறாங்க. ஏன்னா மெயினான, நான் சொன்ன மாதிரி மெயினான எல்லா பார்ட்ஸும் கிடாயில் இருந்து என்னென்ன முக்கியமான அம்சங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அமர்க்கிடமாக பாயசத்தோடு பண்ணுறாங்களாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிடாய் விருந்துன்ற முழு ஐட்டம் வந்து வந்துட்டுது. நாம் இப்போ ரசத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல தேசிக்காய் ஜூஸ், அப்போ தான் சமைக்கும். உண்மை அந்த ஃபீல் வந்து ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. காரணம்னா இது வந்து வீடு கிச்சன் கூட ஸ்பெஷலாக ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட செய்யலை, வீட்டு கிச்சனையும் பாவிக்கிறாங்க. அதனால் இன்னும் அந்த வீட்டின் சாப்பாட்டின் ஃபீல் வருது. இப்போ என்னென்ன ஐட்டம்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஒயிட் ரைஸ், பாயாசம், இது வந்து ரசம், நல்லி எலும்பு, உருளைக்கிழங்கு பிரட்டல், ரத்த வரை சும்மா சுட சுட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. பருப்பு கறி, ஆட்டு மூளை, முட்டையெல்லாம் போட்டு ஆட்டு மூளை செய்திருக்காங்க. ரொம்ப எலும்பு ஒன்றும் இல்லாமல் யாழ்ப்பாணத்து ஊர் ஆடு இறைச்சி, தனி தசைகள் தான் நிறைய இருக்குது. எலும்போட பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பிரட்டலாக வச்சுருக்காங்க. ஆட்டு குடல், நான் சொன்ன மாதிரி அந்த கிடா விருந்தில் வந்து முழு ஐட்டம் எல்லா பார்ட்ஸுமே வந்துடும். இது ஆட்டுக்குடல், கத்தரிக்காய், வெள்ளைக்கரை. ரொம்ப காரம்னா யாழ்ப்பாணத்துக்கு காரம் இருக்குது. நல்லி எலும்பு வந்து சூப்பராக அந்த சோஸோட பூக்காய பாருங்கள், அந்த சோஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி. எப்போயுமே இந்த அதோட தர குழம்பில் நல்லி எலும்பை கொஞ்சம் துவைக்கணும். துவைச்சி அப்படியே குளிப்பாட்டி விட்டுட்டு அப்படி எடுத்துங்கன்னா இப்படி வருவார். ஸோ அப்படி எடுத்து முழு ஐட்டம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒயிட் ரைஸ் தானே இப்போ நல்லா இருக்கும். முதல் வந்து ரத்தவரை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரத்தவரை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ரத்தவரையை கொஞ்சம் ரைஸோட, நிறைய ரைஸ் போடக்கூடாது ரத்தவரைக்கு. அப்புறம் என்ன ரைஸுன்ற டேஸ்ட் தான் தெரியும். அப்படி எப்படி பிடிச்சிட்டு கணக்கு மசாலான்னு போடல. ரத்த வரைக்கும் வந்து சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் இதில் மட்டுமே உரைப்படுத்திருக்காங்க. தனி ஒருக்க சாப்பிட்டு பார்க்கலாம். பத்து வருஷம் சொன்ன மாதிரி சொல்லி வேலையில் தனி கூட நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து வந்து ஆட்டு மூளை அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆட்டு மூளைக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பெரிய மசாலா போட இல்லை. பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோ அந்த மசாலா அப்படி தான் போடணும். இல்லாட்டி அந்த மூளை இந்த வாசம் வந்து இருக்காது. ஸோ தனியாக முதல் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படின்னு ஊர் முட்டையோட சேர்த்து ஆட்டு முட்டையை சேர்த்தபடியாக இந்த மசாலா குறைவுனதால் கொஞ்சம் அந்த மொச்ச மனம் அடிக்குது. பட் மூளைக்கும் அந்த முட்டையோட சேர்ந்த மொச்ச மனம் அடிக்கிறது தான் டேஸ்ட்டு. என்ன செய்யணும்னு சொன்னால் ஆட்டு மூளையையும் ரத்தவரையும் அதுக்கு மேலே நல்லி எலும்பு குழம்பையும் மட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் மாற்றணும். அப்படி அலக்க ஊற்றிட்டு இது ஆட்டு மூளை, ரத்தவரை, ஒயிட் ரைஸ் வடிவாக குழைச்சிட்டு அப்படியே குழைச்சிட்டு அப்படின்னு பார்க்கலாம்.
ம். பத்து வரை முட்டையும் மூளையும் இந்த நல்லியலும் குழம்பையும் சேர்த்து சாப்பிட்றது சூப்பர். அடுத்து வந்து நாங்கள் ஆட்டுச்சி எப்படி பார்க்கலாம் பாருங்கள். எவ்வளவு பிரட்டலை வச்சுருக்காங்க அந்த ஆட்டுச்சி. நல்லா இதுக்கே மாதிரி நல்லி எலும்பு மாட்டி இருக்குது. இவருக்கு எவ்வளோ பெரிய நல்லி எலும்பு தனியாக சாப்பிட்டு பாருங்க நல்லியை. வா காரம் தான் சூப்பரான காரம், யாழ்ப்பாணத்துக்குரிய காரம். பட் நல்லா இருக்குது. இப்போ ரைஸோட ஆட்டுச்சி எப்படின்னு பார்க்குறேன். இங்கே ஒரு ஈரலம் மாட்டிருக்கு. ஒரு பிடியில் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு வச்சு ஒன்று வச்சு அப்படி ஒரு உருட்டிட்டு வாழை இலையில் அப்படி எடுத்து சூப்பரான யாழ்ப்பாணத்து கறித்தூள். ஸ்பெஷலாக இந்த கறி பவுடர் வந்து வெங்களே தயாரிக்கிறாங்க. அந்த விதம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஆட்டுச்சி கட்டாயம் நாங்கள் கத்திரிக்காய் அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஆட்டுச்சிக்கு வந்து கத்திரிக்காய் சேரும் போது வர சுகம் வந்து வேறு சுகம். இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் ஆட்டுச்சி ரெண்டையும் குழைக்க கலர் மாறி வேறு சிவப்பில் இருக்கிற கலர் ஒரு லைட்டான பட்டர் கலருக்கு வேறு பட்டர் கலர் வந்தோன்னே நிற்க வேண்டிய ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டோன்னு சொல்லி அப்படி எடுத்துகிட்டு யாழ்ப்பாணத்து மட்டுவில் கத்திரிக்காது. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தூளணும் படையில் வெறும் தேங்காய் பாலும் தேசி புளியும் உப்பும் கறி பவுடர் போடாதபடியாக உரைப்பு ஆட்டுச்சியோட இந்த தேங்காய் பால் விட்ட கத்திரிக்காய் செய்கிறீங்க சூப்பர். எண்ணூறு பிடின்னு போடலாம். அடுத்து வந்து குடல் கறி எப்படி இருக்குன்னு குடல். இப்போ வந்து குடலை மட்டும் ரைஸோட குழச்சிட்டு ரொம்ப சாஃப்டாக அமைஞ்சிருக்கு குடல். இதில் ஒரு லெமன் ஜூஸ் வந்து அப்பா படித்தா தான் கொஞ்சம் குழம்பு ஊற்றுவோம் இந்த மேலால். கண்டிப்பாக கொரடியில் ஸ்ரீலங்கா வரீங்க, யாழ்ப்பாணம் வரீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபேமிலி இல்லை, பட் ஒரு வீட்டு சாப்பாடு யாழ்ப்பாணத்து ஊர் ஆட்ட ஒரு வீட்டு சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. அட்ரஸ் வந்து கீழே போகிறோம். சாவச்சேரி ஏனைனோட சாவச்சேரி இருக்குது. ஒரு வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி தெரியாது, ஒரு வீடாக தான் தெரியும். வந்தீங்கன்னு சொன்னால் வீட்டு உங்களோட சொந்தக்கார அந்த வீட்டு ஃபீலோட வீட்டு கவனிப்போட யாழ்ப்பாணத்து ஊராட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஊராண்டு சொல்லிக்க நான் சொன்ன மாதிரி நல்லி எலும்பு வந்துடும், குடல் கறி வந்துடும், ஆட்டு மூளை வந்துடும், ரத்த வறுவல் வந்துடும். இதெல்லாம் சேர்ந்து ரசம் பாயாசம் பாயசோட வந்து சூப்பராக அனுபவிக்கலாம். நீங்களும் வந்து அனுபவிச்சுட்டு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போனாக்களும் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. ரியலி சூப்பர் சாப்பாடு. குறை சொல்கிற ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு இருக்குது அவங்களோட கவனிப்பும் ருசியும் அந்த விதமான சாப்பாடு. அதை விட சூப்பரான விஷயம் என்னென்னு சொன்னால் நான் இப்போ எடுத்த ஐட்டம் எல்லாமே தனித்தனி டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு டேஸ்ட்டில் இல்லை. பொதுவாக வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, எல்லாத்துக்குமே எங்களோட யாழ்ப்பாணத்தை கருத்தூளை போட்டால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் தனித்தனி மசாலா பாவிச்சிருக்காங்க. அதை முட்டை வறுவல் ரத்த கத்திரிக்காய்னா மசாலையே பெருசாக போட இல்லை, தேங்காய் பாலே தேசப்புளி எல்லாம் மட்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து சூப்பராக வந்து இந்த கிடாய் விருந்து வந்து முடிஞ்சது. இதெல்லாம் சூப்பராக வித்தியாசமாக ஜோசிச்சு யார் செய்தவங்க இருக்காங்க. இது இந்த ஓனர் யாருன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறீங்க. வணக்கம். உங்களோட பேர்? எப்படி இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க? எவ்வளவு காலம் வந்து? 5 வருஷமா செய்றேன். 5 வருஷமா ரெஸ்டாரண்ட் செய்றீங்களா? முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜூஸ் கடை மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு அப்படியே 5 வருஷமா செய்து கொண்டிருக்கீங்க.
இந்த கிடாய் விருந்துன்ற கான்செப்ட் வந்து எவ்வளவு நாளா இருக்கு? அது வந்து இப்போ 1ஆம் தேதி தான் போட்டோம் நாங்க. இந்த மாதம். இந்த மாசம் 1ஆம் தேதி மட்டும் தான் ஓகே, ஒரு மாதம் கூட இல்ல. ஒரு மாசம் எப்படி இருக்கு கூட வரவேற்பு? நல்ல நிறைய பேர் வராங்க. ஓகே. வித்தியாசமான சாப்பாடு தானே, அப்ப அதால நிறைய பேர் தெரியும். சரி, இப்படி வித்தியாசமா கொடுக்கணும்னு இப்படி யார்கிட்ட இந்த யோசனை வந்தது? இது வந்து கஷ்டம் தான் எல்லாம் இப்படி யோசிக்கிறெல்லாம். உங்களோட கணவர் தான் யோசிச்சது. ஓகே, அதை நடைமுறைப்படுத்தினது நீங்க. எதிர்பார்த்ததை விட அதுக்கு வரவேற்பு இருக்கா? நிறைய பேர் வர்றாங்க. ஓகே. இந்த கிடா விருந்துன்றது வந்து 2 பேருக்கு கூட தான் எடுக்கலாம். அந்த 2 மாதிரி பேர் இருக்காங்களோ? 2 பேர் இல்ல அதுக்கு கூட. அதுக்கு கூட எடுக்கலாம். இப்போதைக்கு என்னென்னலாம் கொடுக்குறீங்க கிடா விருந்துல? இப்போதைக்கு வந்து அந்த முழு கிடாய் விருந்துன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கோம். அதுல வந்து ஆட்டிறைச்சி, ரத்த வரை, குடல் பாபத், நல்லிக்கறி வரும், மூளை பொரியல் வரும். இதை விட பருப்பு கத்தரிக்காய் அந்த மாதிரி மரக்கறியும் வரும், அவிச்ச முட்டை வரும், சோறு வரும். எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ணீங்க அதுக்கு? அதுக்கு 3500 ரூபா 2 பேர். 3500 ரூபா. உண்மையிலேயா? ஏன்னா இப்ப 1 கிலோ ஆட்டிறைச்சி ஞாபகம் விலை விற்கீங்க. அதான் எல்லாரும் வந்துட்டு இது பங்கரைச்சி மாதிரி எல்லா ஐட்டமும் நீங்க போட்டு கொடுக்குறீங்க. ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிற இது ஒரு வீடு தானே? ஆமா. அப்ப இது வந்து உங்களோட வீடா? இல்ல இல்ல. ஓகே. நாங்க 2க்கு செய்றோம். ஓகே. இந்த வீடு எடுக்க முதல்ல இந்த வீட்டை எடுத்து ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் ஆக்க போறீங்கன்னு பிளான் பண்ணி எடுத்தீங்க. அப்ப இது இப்ப வெற்றிகரமா போய் கொண்டிருக்கு. அப்ப இதை தாண்டி அடுத்த கட்டம் உங்களோட பிளான் என்ன? அடுத்த கட்டம் யோசிப்போம். யோசிக்க போறீங்க. இந்த தொழில்ல வந்து இந்த ஹோட்டல் பிசினஸ்ல வந்து இருக்கிற சவால்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு? முக்கியமா சாப்பாடு வந்து ஒரே தரத்துல இருக்கணும். மாற விட்டா கண்டிப்பா வார கஸ்டமர் பேசிட்டு போவினா. முதல் நல்லா இருந்த பிறகு நல்லா இருந்தது. முதல் நல்லா இருந்துச்சு, அத மாற விடக்கூடாது. சமையல் வந்து மாறுபட்டா பிரச்சனை வேண்டா. டெய்லி இப்ப நாங்க செய்யறது ஒரு ஆள் எல்லாது செய்ய முடியல மாதிரி செஞ்சாலே அப்படி சொல்லிட்டு என்ன உடனே மாற்றம் அந்த டக்குன்னு வரும். குக் பண்றது நீங்களா இல்ல ஆட்கள் இருக்கீங்களா? நாங்களும் செய்யறது மெயின் சாப்பாடு அதெல்லாம் நாங்க செய்யறது, மற்றது இன்னும் ஆள வச்சிருக்கோம். ஓகே. அப்ப ஃபுல் டைமா வந்து நீங்களும் கணவரும் இதுக்கு ஃபுல் டைமா செய்றீங்க. இதுல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பிரச்சனைனா மாறி மாறி பிரச்சனை வருமா தான். இப்ப சாப்பாடு அந்த ஆர்டர் பண்ணி வேலையாக்கள் கிடைக்கிறதெல்லாம் சுலபமா இருக்கு. வேலையாக்களும் அதான் தேடி பிடிக்கணும். கூடுதலா வேலையாக்கள் இப்ப பிறகு இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலையாக்கள் எடுக்கிறது சரியான கஷ்டம். ஏன்னா எல்லாரும் விரும்பி வாரதில்லை, வந்தாலும் நிக்கிறது. சரி, இந்த கிடா விருந்தை தவிர வேற என்னெல்லாம் உங்களோட ஸ்பெஷல் இருக்குது? இதை விட பிரியாணி எல்லாம் ஸ்பெஷலா இருக்கும். வான்மொழி பிரியாணி, ஆட்டிறைச்சி பிரியாணி, அந்த காடை பிரியாணின்னு சொல்லி. பிரியாணினா தம் பிரியாணியா? தம் பிரியாணி. கணக்கு கடையில பாத்தீங்கன்னா ரைஸ் அண்ட் கறியை குழச்சி போட்டு பிரியாணி. நாங்க போறது தம் பிரியாணி. மூங்கில் பிரியாணி எல்லாம் இருக்கு, மண்பானை பிரியாணி அந்த மாதிரி இருக்கு, எடுக்கலாம். முயல் இறைச்சி இருக்கா? முயலும் எடுக்கலாம். அது எப்ப நெடுகளும் இருக்காது? நெடுகளும் இருக்காது. உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வந்தா இருந்தா சொல்லுவீங்க? இருந்தா சொல்லுவோம். ஓகே. முயல்ல என்னென்ன ஐட்டம் போடுறீங்க? முயல்ல பாபிக்யூ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. இதை விட கறி வேணும்னாலும் ரெடி பண்ணி தருவோம். ஓகே. ரெண்டும் செய்யலாம். சரி, ரொம்ப நன்றி. உங்களோட டைமை தந்தது மட்டும் இல்லாம தந்த காசுக்கு மேலால ரொம்ப நல்லா உபசரிச்சு உண்மையா கஸ்டமர் சர்வீஸ் உங்களோட சர்வீஸை பற்றி சொல்லணும். ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. அது ஓனராக இருக்கிற நீங்களும் சரி, உங்களோட வேலை பண்ணுறவங்களும் சரி, ஒரு வீட்டுக்கு வந்தால் எப்படி கவனிக்கிறீங்களோ அப்படி கவனிக்கிறீங்க. அது நல்ல விஷயம். நிறைய இடத்துல அது இல்லை. தொடர்ந்து மென்மேலும் நீங்க வளருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து வளர வந்து வாழ்த்துக்கு. நன்றி. மற்றொரு காலையில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்ள நான் பிரியமுடன் உங்கள் தீபன்.